Hello friends, welcome to Best Cooking. இன்னைக்கு நாம ஒரு டிஃபரண்டான மெத்தட்ல ஒரு ஸ்பைசியான குட்டீஸ்ங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சமான ஒரு சிப்ஸ் தாங்க செய்ய போறோம். வாங்க இது எப்படி செய்யலாம்ங்கறதும் பார்க்கலாம். இப்போ நான் 1/4 கிலோ சேனைக்கிழங்கு எடுத்துர்க்கேங்க. இத நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, இப்போ நான் கிழங்க இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிட்டு இது ஃபுல்லாவே இந்த மாதிரி நீளமாவே நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்காக ஒரு தடவை நான் கட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணிட்டு நம்ம சிப்ஸுக்கு நம்ம உருளைக்கிழங்கு சிப்ஸ்லாம் பண்ணுவோம் பாருங்க, அந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி நீளமா பொடி பொடியாக இப்படி கட் பண்ணி இந்த ஷேப்பில் எடுத்து நம்ம வச்சுக்கலாம். பாருங்க, இப்போ கட் பண்ணதெல்லாம் நம்ம ஒரு பவுலில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இதில் கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லை மைதா மாவு ரெண்டில் எது வேணால் போட்டுக்கோங்க. நான் மைதா மாவு போட்டுக்கிறேன். ஏன்னா நமக்கு இதில் கொஞ்சம் தண்ணி இருக்கும், லைட்டாக நமக்கு ஈரப்பதமாக இருக்கும். நம்ம இந்த மாவு போட்டு மிக்ஸ் பண்ணுறதுனால அது எல்லாமே நல்லா அப்சர்வ் ஆகிக்கும். நமக்கு கொஞ்சம் ட்ரையாக இருக்கும், அதுக்காக இந்த மாவு போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். பாருங்க, இப்போ நம்ம கிழங்குல மாவெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறோம். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு கடாயில் பொரிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் நமக்கு நல்லா ரொம்பவும் ஹீட் ஆகக்கூடாது, நல்லா மீடியம் ஹீட் ஆனோன்னா நம்ம இதை போட்டுடலாங்க. இது போட்டுட்டு இது நமக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும். அது வரைக்கும் நம்ம இதை வேக விட்டுறலாங்க. ரெண்டாவது கிறிஸ்பியாக வரணும் அப்படின்னா எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுனா, இந்த பபிள்ஸ்லாம் உங்களுக்கு அடங்கிட்டு நமக்கு அந்த வெறும் எண்ணெய் மட்டும் அப்படியே நல்லா காஞ்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அந்த டைமில் இதை நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ நமக்கு பபிள்ஸ்லாம் நல்லாவே அடங்கிருச்சு. இப்போ நமக்கு கலரும் நல்லா மாறி நல்லா கிறிஸ்பியாக ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாங்க. நீங்கள் கேட்கலாம், கருணக்கிழங்கு உங்களுக்கு நாக்கு அரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது புதுக்கிழங்கு கிடையாது, பழைய கிழங்கு தான். இப்போ இதுவே நம்ம புதுக்கிழங்கா இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு வாரம் வச்சுருந்து தான் நீங்கள் இந்த மாதிரி பண்ணணும். நார்மலாக நம்ம அது வறுவல் அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம அதை வேக வச்சிரும், அதனால் உங்களுக்கு அந்த அரிப்பு இருக்காது. ஆனால் சிப்ஸ் செய்கிறதுனால நம்ம டைரெக்டாக அதை யூஸ் பண்ணுறதுனால இது என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் பழைய கிழங்கு தான் யூஸ் பண்ணால் தான் இது நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ எல்லாமே நம்ம ஃப்ரை பண்ணி ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சுருக்கிறேன். இப்போ இதில் நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ண போகிறோம். இதில் என்னென்னா, இங்கே பாருங்கள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், அதே மாதிரி 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் எடுத்துருக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சாட் மசாலா எடுத்துருக்கிறேன். இது 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்துருக்கேன். இப்போ சாட் மசாலா இல்லாட்டினா பிரச்சனையே இல்லைங்க. நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக மிளகாய்த்தூளும் கொஞ்சம் மிளகுத்தூளும் சேர்த்துக்கோங்க. உப்பும் அதே மாதிரி நிறைய சேர்த்துடக்கூடாது. நீங்கள் எல்லாமே கொஞ்சம் லைட்டாக தரணும். உப்பு நமக்கு மேலே தூறனால ரொம்ப அதிகமாக போட்டிங்கன்னா படிஞ்சு போயிடும், நம்ம சாப்பிடும்போது ரொம்ப உப்பு கைக்கும். இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது என்ன பண்ண போகிறோம், நம்ம கொஞ்சம் கையில் எடுத்து இது மேலே ஃபுல்லாகவே அப்படியே தூவிடுங்க. ஸ்பைசஸ் ஃபுல்லாக மேலே நம்ம தூவிட்டு இது எல்லாமே நம்ம அப்படியே கிளற வேண்டியதுதான். போட்டுட்டு இது எல்லாமே நீங்கள் கையில் அப்படியே நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், இப்போ நம்ம எல்லாமே நல்லா ஸ்பைசஸ்லாம் மிக்ஸ் பண்ணிட்டோம். ரொம்பவும் சூப்பராக ரொம்ப அருமையாகவும் இருக்குங்க. இதோடு நீங்கள் கெச்சப் மைனஸ் எது வேணால் நீங்கள் அதை டிப் பண்ணி சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும். குழந்தைங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, எப்போவுமே நம்ம உருளைக்கிழங்குல செய்வோம், மரவள்ளி கிழங்குல செய்வோம், ஆனால் சேனக்கிழங்குல இந்த மாதிரி நம்ம செஞ்சதே கிடையாது. ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.